முதல் படத்திலே பாத்தீங்கன்னா எங்க மருத்துவர் ஐயா அவர் தலையில வந்து இந்த மண் பாண்டு எடுத்துட்டு போயிட்டு ஏரி குளங்கள்ல கிட்டத்தட்ட நாங்க அப்போ இது வந்து 2000 அப்பவே வந்து நாங்க இது வந்து மே ஜூன்ல தான் நாங்க பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் தண்ணி இருக்காது ஏரியில. நினைச்சு பாருங்க, மே ஜூன் வெயில்ல போய் பாண்டு எடுத்துக்கிட்டு ஒரு 300-400 பேர் உட்காந்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருப்போம். 300-400 பேர் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்போம். வெயில் அவ்வளவு வெயில் இருக்கும் அதுல. அப்போ இது வந்து என்ன எடுத்துக்காட்டு. அதன் பிறகு வந்து மழைநீர் சேகரிப்புன்னு தொப்பா அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா அதுக்கு பிறகு வந்த 2001 வந்தாங்க. அவங்க கிட்டயும் பல முறை வலியுறுத்தி அப்புறம் எல்லாம் சொல்லிக்கிள்ளி அப்புறம் அங்கங்க நாங்க பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்புறம் அந்த அம்மாவும் ஒரு பாலிசி டிசிஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி வீடுகளுக்கு கொண்டு அது வந்து பசுமை தாயகம் மூலமா நாங்க ஒரு இனிஷியேட்டிவ் போன்ற கிருஷ்ணசுவாமி அவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். அதாவது சென்னையில இன்னைக்கு மழைனா ஆக்சுவலா மழை வந்து நமக்கு பெரிய வரம். ரெயின் இஸ் a boon for us. ஆனா இவங்க ஆட்சி பண்ணாங்களே 10-15 வருஷமா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சாபமாகிட்டாங்க மழையை. இட் ஹஸ் பிகம் பேன் இவங்களாலதான். அந்த மழை எவ்வளவு பெரிய வரம், அது பாதுகாக்கணும், அது எல்லாம் எவ்வளவு இருக்கு. சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு 1967 அதுக்கு முன்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர்ஸ் இருந்தது. 5,500 ஹெக்டேர்ஸ். இன்னைக்கு வெறும் 500 ஹெக்டேர்ஸ் தான் இருக்கு. 5,000 ஹெக்டேர்ஸ் இல்லை இன்னைக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது கொள்ளும் இடம், அது சதுப்பு நிலம், மார்ஷ் லேண்ட். அது ஃபிளாரா ஃபானாலாம் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. பிளமிங்கோஸ்ல இருந்து பெலிகான்ஸ்ல இருந்து எவ்ரிதிங் வில் பி தேர் இருந்தது. ஆனா இன்னைக்கு சுத்தமா போயிடுச்சு. கொஞ்சோண்டு இருக்குதாங்க. அது வந்து 2002 ஒரு சைக்கிள் பேரணி பண்ணோம். நான் 22 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி 5000 இளைஞர்களை வச்சு பண்ணி கவர்மெண்ட்ல பார்த்து பிரஷர் பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஜட்ஜு இது ப்ரொடெக்ட் சொல்லி அதை மீறியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல சரியான முறையில. அது ஒரு பக்கம். அது ஒன்று பசுமை தாயகம் மூலமா we did an initiation so that to protect பள்ளிக்கரணை. நம்ம வேலூர் பத்தி சொல்லிட்டு இருந்தார் கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள். தோல் பதட்டும் தொழிற்சாலைகள், லெதர் டேனரிங், அது வந்து பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து பேரு வாங்கிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா குரோம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணி பால் அதுலதான் வருது. பால் போன்ற ஆறு ஒரு காலத்துல. இன்னைக்கு பாலும் இல்ல, ஆறும் இல்ல, தண்ணியும் இல்ல, மணலும் இல்ல, எதுவும் கிடையாது. காலியா இருக்குது. அது கழுவி ஓடிட்டு இருக்கு. சாக்கடை இருக்கு. ஏதோ கொஞ்சம் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல அங்க கர்நாடகால மழை பெஞ்சோடனே கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்து இருக்கிற எல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போகும். அதற்கு காரணம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் சைக்கிள் பேரணியில 3 நாள் பசுமை தாயகம் சார்பில் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.